அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நம்ம கோவையில் இருக்கிற இந்த நகரத்துக்கு கணபதி அப்படிங்கிற பெயர் எப்படி வந்துச்சு பார்க்கலாமா? கோவை காந்திபுரத்திலிருந்து வடக்கே சரியா ஒரு 3 கிலோமீட்டர் பயணம் பண்ணா கணபதி அப்படிங்கிற ஊருக்கு வந்துடலாம். உருவ வழிபாடு அப்படிங்கிறது தொன்மையில இருந்தே நம்ம நாட்டுல இருக்கு இல்லையா? பல ஆண்டுகளுக்கு முன்னால கோவையில இந்த பகுதியில வசிச்ச மக்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு விநாயகர் பெருமானுக்கு கோவில் கட்டி வணங்கியிருக்காங்க. பல வரலாற்று நிகழ்வுகள் காரணமா வழிபட்டு வந்த அந்த விநாயகர் சிலை சிதலமடைஞ்சிருச்சு. ஒரு பக்கம் இந்த விஷயம் இந்த பகுதி மக்களுக்கு அதிகமான வருத்தத்தை தந்தாலும், மறுபக்கம் இந்த சிதலமடைஞ்ச விநாயகர் சிலைக்கு பல பூஜைகள் எல்லாம் செஞ்சு வழிபட்டுட்டு வந்து நாட்கள் பல காலங்களா உருண்டோடுச்சு. உடஞ்ச சிலையை வழிபடுவது இந்த பகுதியின் வளர்ச்சிக்கு உகந்தது அல்ல அப்படிங்கிற கருத்து மக்கள் மனசுல தோன்றுச்சு. அதன் காரணமா கோவிலை புதுப்பிச்சு புதிய சிலை ஒன்னையும் நிறுவி அந்த விநாயகர் சிலைக்கு ஆதி கணபதி அப்படிங்கிற நாமத்தையும் சூட்டியிருக்காங்க. ஆதி கணபதி கோவில் இருக்கிற இந்த பகுதி ஒரு அடையாளம், அதாவது லேண்ட்மார்க்னு கூட சொல்லலாம். யாராவது எங்க வரணும் எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேள்வி எழுப்பும் பொழுது ஆதி கணபதி சன்னதிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த கோவில் பகுதி மிக மிக பிரபலம். ஆதி கணபதி அப்படிங்கிற சொல் நாளடைவுல மறுவி கணபதி ஆயிருச்சு. அந்த கணபதி அப்படிங்கிற பெயரே இந்த பகுதியோட பெயராகவும் மாறிடுச்சு. இருவர் மட்டுமே இயக்கும் சிறிய கடைகள் முதல் 1000 தொழிலாளர்கள் கொண்ட தொழிற்சாலைகள் கணபதியில் தொடங்கப்பட்டன. மற்ற பகுதியில் இயங்கும் தொழிற்சாலைகளுக்கு கூட கணபதியில் இயந்திர பாகங்கள் உற்பத்தி செய்யப்பட்டன. கணபதி கோவையின் தொழில்களுக்கு முதுகெலும்பா இருப்பது மட்டுமல்லாம பல தொழில் நிறுவனங்கள் கொண்ட தொழில் மையமா மாறுச்சு. இன்னைக்கு கணபதி பல குடியிருப்புகளையும் சில கல்வி நிறுவனங்களையும் தன்னகத்தை கொண்டு கோவை நகரின் ஒரு இன்றியமையாத பகுதியா இருக்கு.